ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி டேஸ்டி கிச்சன். வாங்க இப்போ என்னோடய ஸ்டைலில் வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், 4 ஆட்டுக்கால் வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட வந்து ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சீரகம் வந்து ஒன்றும் பாதியமாக நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு தக்காளி இந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண பிறகு ஒரு கைப்பிடி வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மல்லி வந்து இந்த மாதிரி அளந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து குழம்புக்கு செய்வோங்கள, அந்த மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், 4 பச்சை மிளகாய், இது காரம் கம்மியாக தான் இருக்கும். 4 பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சூப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. உங்களுக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பொங்கி வராது. அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வந்து உப்பு வந்து மிக்ஸ் ஆகிடணும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லிட்டு போட்டு நம்ம வந்து ஒரு 7 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், லிட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ வந்து 7 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு வந்து சுவையான சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கலந்து கொடுத்து 1 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அது வந்து அந்த வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம டேஸ்டியான சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.